இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி பக்கத்தில் இருக்க குச்சனூருன்ற கிராமத்தில் இருக்க சுயம்பு சனீஸ்வரரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா இங்கே சுயம்பாக வந்தார். அந்த காலத்தில் ஒரு கதை இருக்குது. ஸோ அது நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, ட்ரஸ்ட் மீ, நான் காசுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் கூட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இந்த வீடியோ போடுறேன். நான் இந்த வீடியோ போனது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்கில் போனோம். அதுக்கப்புறம் அங்கே போனால் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க, இப்போ ஏப்ரல் எண்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் போடணும் அப்படின்ற ஒரு மனசால் மட்டும்தான் போடுறேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, கட்டாயமாக ஜாப் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே இருக்க சுயம்பு சனீஸ்வரரை போய் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா 3 கண்களோடு இருப்பார். சிவன், விஷ்ணு, சனீஸ்வரன் 3 கண்கள். ஸோ இங்கே இந்த ஆலயத்தில் நீங்கள் கட்டாயமாக நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போகணுன்னு தலையில் எண்ணெய் வச்சு 3 தடவை எண்ணெய் வச்சு ஷேக்காவை நல்லா வச்சு தலை அலம்பிடுங்க. குளிச்சுட்டு ஆடைகளை மாற்றிக்கிட்டு இங்கே இருக்க பிள்ளையாருக்கு 5 நெய் விளக்கு கட்டாயமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கல, சாரி. ஒரு எண்ணெய் சட்டியில் இரும்பு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அதில் நம்ம முகத்தை பார்க்கணும். ஃபுல்லாக நம்ம முகத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா ஒரு பெரிய திரி கொடுப்பாங்க, எள்ளு போட்டு, கருப்பு திரி. அந்த விளக்க அகல் விளக்கு அந்த எண்ணெய் சட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்டில் வச்சு விளக்கு ஏற்றிடணும். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெளியிலே கடையை விற்பாங்க. காக்கா, ஏன்னா சனீஸ்வரருக்கு காக்கா தானேங்களா, காக்கா மனித உடம்பு மாதிரி ஒரு செட்டு விற்பாங்க. அதை வாங்கிட்டு இங்கே முன்னாடி ஒருத்தர் இருப்பார். பொறி, அந்த பொரியை நம்ம ஷோல்டர்லேருந்து மேலாளி வச்சு திஷ்டி மாதிரி சுற்றி மனுஷனை நிற்க வச்சு காக்கா சுற்றுவாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இவர் தான் பண்ணுவார். ஸோ இவருக்கு நம்மளால் ஆனது ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி கொடுத்துர்லாம். அவர் அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே தான் பார்த்திங்கன்னா கொடிமரம், இந்த கொடிமரத்துக்கிட்ட அந்த காக்காவை வச்சுட்டு எல்லோரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ தான் சாமி சன்னதிக்குள்ளேயே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சாமி சன்னதிக்குள்ளே போய் சாமியை பார்ப்போம். சுயம்பால் ஆன சனீஸ்வரருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக தான் பார்க்குறோம். அவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலனை மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. அவரை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்வேன். 7 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, யாருமே பயப்பட வேணாங்க. அவரோட சன்னதிக்கு போய் அவருக்கு விளக்கு போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் அவர் நம்மளை என்னங்க பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னலக்ஷ்மிக்கு ஆலயம் ரொம்ப குறைவாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னலக்ஷ்மியோட ஆலயம். அங்கே சாமி கும்பிட்டு பிரகாரத்தெல்லாம் சுற்றி தேங்காய் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. அங்கேயே ரிட்டன் கொடுத்துடணும். அந்த தேங்காய் எல்லாமே அவங்க எலுமிச்சைப்பழம் மட்டும் கொடுப்பாங்க, மாலை கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு மாலையை நீங்கள் காரில் போகிறீங்கன்னா உங்கள் காரில் போட்டுடலாம், இல்லை வீட்டில் எடுத்துகிட்டு போய் நிலவாசலில் போகிறதுனாலும் போடலாம். ஸோ அது உங்களோடது. எலுமிச்சைப்பழத்தை எடுத்துகிட்டு குடும்பத்தோடு அதை பெழிஞ்சு குடிச்சிடணும். ரொம்ப எளிமையான வழிபாடுங்க, ஆனால் சக்தி ரொம்ப அதிகம். கல்யாண தடை இருக்குது அப்படி நினைக்கிறவங்க கட்டாயமாக அங்கே போகலாம். வேலை கிடைக்காமல் இருக்கிறது, உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது, எல்லா தடைகளுக்காகவும் நீங்கள் போய் மனசாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்படுங்க. எனக்கு நடந்த இந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்கறதுக்கு தேங்க்யூ. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி போங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேரளா, அங்கேருந்து உங்களால் கிட்ட போக முடியும். இங்கேன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகக்கூடாதுங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸாகவே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக கூட கோயிலுக்கு போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். இல்லை ரெசார்ட்டில் நீங்கள் இருந்தால் அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஆனால் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. ஸோ இதுதான் எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் அதுபடி பண்ணோம். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஆல்ரெடி